உங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தான் பேசுவோம், கதையெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, வசனத்துக்கு திரும்புவோம். மார்க்கு சுவிசேஷத்தை குறித்து உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். ஒரு ஸ்டடி, ஒரு தொடர் போதனையாக இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த தொடர் போதனையாக இது /9 9வது தொடராக வருகிறது. 6 தொடர் முன்னுரைக்கே செலவழித்திருக்கிறேன். அதற்கப்புறமாய் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், போன வாரம் 2வது வசனம் பார்த்தோம், நல்லா நின்றுட்டோம். இன்னைக்கு தொடர் ஓட்டம் ஓடுவோம், சரியா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு I'll try to simplify as much as possible. புரிகிற வண்ணம் என்னால் எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நான் எளிமையாக்கி உங்களுக்கு போதிக்கிறேன். ஒரு பைபிள் காலேஜில் போதிக்கிற அளவு அந்த ஆங்கிளுக்கு ஸ்டாண்டர்டுக்கெலாம் நான் போகல. நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பேரை புரிய வைப்போம். இப்போ என்ன ஒருத்தர் புரிய வச்சார், ஆனால் அவர் புரிய வைக்கிற கிருபை எனக்கு தந்தார். ஸோ 40 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை சரி 21 வயசுலேருந்து இந்த பைபிள் எடுத்து ப்ரீச் பண்ணுறேன். புல்பீட்டில் இல்லை, காடு மேடு எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று எனக்கு வாய்ப்பு, தெரு, பள்ளிக்கூடம், கல்லூரி, அரசு மருத்துவமனை, பேஷண்ட்ஸ் மத்தியில், நர்சஸ் மத்தியில், அங்கெல்லாம் இருக்குமோ மிஷன் ஹாஸ்பிட்டல், அப்படி எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறேன். பேசும்படி எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறேன். ஸோ என்னை உருவாக்கினவர் உங்களை உருவாக்குவார். இந்த சர்ச்சில் உள்ளவங்க நீங்கள் உருவாகி மற்றவர்களை உருவாக்கணும். In a way the church trains you for a kind of a leadership so that you will train hundreds and hundreds of people. ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தார். அதை ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அநேக சாட்சிகளுக்கு முன்பு நீ கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், தீமோத்தேயு, you are young, energetic, but not matured enough or experienced as I am. ஆனால் அநேக சாட்சிகளுக்கு முன்பு நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க. எல்லாரும் டீச் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன வாத்தியாரா என்ன? ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏணி தோணி வாத்தியார் பாஸ்டர் பெரிய கஷ்டம். தலையெழுத்து. ஏணி ஏற்றின இடத்துல நிற்கும், தோணி கடத்தி விட்ட இடத்துல நிற்கும். வாத்தியார் சொன்னவங்களுக்கே போச்சு, கடைசி வரைக்கும் அங்கே தாங்க பிளாக் போர்டுக்கு முன்னாலே நின்று ஒரு வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல். ரிட்டையர்ட் ஆகும். இந்த பாஸ்டர் கேஸும் அதுதான். அவை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷிடத்தில். அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? நாட் த டிகிரிஸ். இந்த பாருங்கள், சொல்லணும்னு நினைக்கல, ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா. இப்போ நான் ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுக்குறேன், செஞ்சுருங்கன்னா அவங்க செஞ்சிடணும். செய்ய முடியலைன்னா ஐயோ செய்ய முடியலன்னு வந்து சொல்லிடணும். என்னை நம்பி கொடுத்துட்டீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும். நான் சமீபத்தில் பேப்பரில் படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம முதல்வர் மிஸ்டர் ஸ்டாலினே வாழ்த்தினார். வருத்தத்தோடு தான். ஒரு ஸ்கூல் வேன் டிரைவர், he had a chest pain, he couldn't control himself. பட் ஆனால் ஏராளமான சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர் தெரியாது அவருடைய மரணம். ஆனால் அந்த நெஞ்சு வலியில் வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ஸ்டியரிங்கில் சாஞ்சு இறந்துட்டார். என் வண்டியை ஓட்டுறது பெருசு இல்லை, என் வண்டியில் போகிறவங்களுடைய உயிரையும் பத்திரமாக கொண்டு போய் ஸ்பாட்டில் கொண்டு போய் விடணும். அவர் சம்பளத்தை பெருசாக நினைக்கல, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம்.
அவர் எந்த கோயிலுக்கு போகலை, ரட்சிக்கப்படலை, அபிஷேகம் பெறலை. ஆனால் கொடுத்த வேலையை தன் உயிர் போகிற வரைக்கும் உண்மையாக செஞ்சுருக்கிறாருன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது எவ்வளவோ இருக்குது. May God help us to learn from the world. உலகத்து மக்களிடத்திலும் அநேக நல்ல விஷயங்கள் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மறக்க மாட்டேன். என் தோட்டத்தில் உள்ளது தான் ஸ்மெல் அடிக்கும்லாம் இல்லை, மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் ஸ்மெல் இருக்குது. ஸோ கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவு. லெட் அஸ் லேர்ன். கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Turn with me to the book of Mark, chapter 1, from verse 2. மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், விளக்கங்கள் கொடுக்கிறேன் முடிந்தவரை. இது தாண்டி உங்களுக்கு நிறைய தெரியும், படிச்சுக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கிடுங்க உங்கள் நோட்ஸில். அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதோ நான் என் தூதனை உண்மையாக அனுப்புகிறேன். போன வாரத்தினா அந்த தொடரில் அதை பார்த்தோம். அது எப்போ வருதுன்னா, முதல் வசனத்தில் தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷம் ஒரு பெரிய கடல். அப்பப்போ லேசாக சொல்லிட்டே வர்றேன். அந்த சுவிசேஷத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்ன பவுலை போல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாம் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவோம். Whenever I get a chance to preach in the pulpit, I'm scared sometimes. I fear God. சும்மா இந்த இடத்துல நின்று ஏதோ லெக்சர் கொடுக்கணும்லாம் நினைக்கல. ப்ரே பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி தான் எனக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு, அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலே கருத்தாக இருக்கிறேன். அப்போ அந்த சுவிசேஷம் என்ற ஒன்று, ஆனால் அந்த ஆரம்பம் என்று சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வித்தியாசமாக போகிறார் மார்க்கு. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்கிறேன். ஐ சென்ட் மை மெசேஞ்சர் பிஃபோர் யூ. எனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன். ஆக்சுவலாக இந்த 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், த ப்ரிப்பரேஷன் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி 2லிருந்து 13 வசனங்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்குரிய ஒரு ஆயத்தத்தை செய்ய ஒருவன் நியமிக்கப்படுகிறான். He was appointed and sent by God. தேவனால் அனுப்பப்படுகிறான். தேவன் நியமிக்கிறார், அனுப்புகிறார். நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். It was a prophesy in the book of Isaiah. It was a prophesy in the book of Malachi. எசாயா 40ஆம் அதிகாரத்திலும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 39வது புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் அது வர்றேன். ஆண்டவருடைய வார்த்தை இதுதான், இதோ நான் என் தூதனை, மை மெசேஞ்சர். அப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து தான் இங்கே சொல்லியிருக்கிறது. யோவான் அல்ல, யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மை மெசேஞ்சர். இந்த இடத்துல என் தூதன் என்று சொல்லும்போது கேப்ரியல், மிகாவேல் தூதர்கள் கூட்டம் அல்ல, தேவனால் அனுப்பப்படுகிற அப்படியே செய்தியாளன். ஆக்சுவலாக ஏஞ்சலோஸ் என்ற வார்த்தை மெசேஞ்சர், செய்தியை கொண்டு வருகிறவன் என்று அர்த்தம். அதனால தான் கேப்ரியல் அநேக நேரங்களிலே வாசிக்கிறோம், செய்தியை கொண்டு வருகிறான். பழைய ஏற்பாட்டிலே தானியேலுக்கு கொண்டு வருகிறான். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷத்திலே யாருக்கு கொண்டு வருகிறான்? இவனுடைய அப்பாவுக்கே கொண்டு வருகிறான், சகரியாவுக்கே கொண்டு வருகிறான். அந்த கர்த்தருடைய தூதன் அந்த காபிரியல் தான். அதனால தான் அவன் சொன்ன வார்த்தையை நம்பாதனால ஊமையாக போயிட்டான். ஒரு தேவன் ஊழியக்காரர் அதை சொல்கிறார், ஆண்டவர் சொல்லி அவனை ஊமையாக்கலை, நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிறவன் என்று சொல்லுகிறான். நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல். இவனாயில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பலிபீடத்துக்கு பக்கத்தில் போனான். சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரே ஒரு முறை தான் போனான். அவனுடைய ஒர்க் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் சகரியாவை பார்த்து சொல்கிறான், நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற
கடவுள் சமூகத்திலே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் கோடி கோடி ஆண்டுகளாக. விளையாட்டு இல்லை சார் கேப்ரியல், மிகாவேல் விளையாட்டு இல்லை சார். இந்த நாட்களில் சும்மா சிலர் நான் தேவதூதனை கண்டேன், என்கிட்ட வந்தார், கதை அடித்தார். தானியேல் சொல்லுகிறான், செத்தவனை போல விழுந்தேன், என் முழங்கால்கள் எல்லாம் கலண்டு போனது போல இருந்தது. தேவ சன்னிதானத்தில் பரிசுத்தமுள்ள தூதர்கள் கோடா கோடியாய், பரிசுத்தமுள்ள தேவ தூதர்கள் ஆராதிக்கிற இடத்துலேருந்து ஒருத்தன் இங்கே வந்தானாலே சில நேரங்களிலே நாம் செத்தே போவோம். சிம்சோனுடைய தப்பு நான் சொன்னானே, ஒய்ஃபை பற்றி சொன்னான், நான் தேவ தூதனை கண்டோம் சாகவே சாவோம். கண்டதுனால கிடைச்ச ஜாக்பாட் என்னன்னா சாவோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாகும். தேவ சமூகத்தில் நிற்கிற ஒருத்தர் என்றைக்கும் டேஞ்சரஸ் பர்சன். தேவ சமூகத்தில் ஒருத்தர் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறாங்க, தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து ஜெபிக்கிறாங்க, தேவ சமூகத்தை தவிர அவங்க வாழ்க்கையில் எதையுமே அவங்க வாஞ்சிக்கலை, தேவ சமூகத்தை தவிர அவங்க எதுவுமே வாழ்க்கையில் முக்கியமாக கருதலைன்னா அவனை கொடுத்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கிறிஸ்தவ உலகத்துக்கு நல்லது. யாருக்கு தெரியும் கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. தேவதூதன் என் வீட்டுக்கு வரணும், என்னோட உட்காரணும், சாப்பிடணும்னு சரியாக தேவ சமூகத்தில் உட்காந்து உள்ளே வந்தாங்கன்னா நடக்கிற காரியமே வேறு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும், கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கே வர வேணாம் சார், வீட்டுக்கே வந்துடாதீங்க, நீங்கள் பாட்டில் வந்து வம்பிழுத்துட்டு போயிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் கிரியை செய்வாராக. சரி, சேலஞ்சு. அங்கே இருக்கிற வாலிப தம்பி தங்கையரை பார்க்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கை யாரை கொடுத்துருக்கீங்க? சல்னவரோஜி ஒரு பாட்டு அருமையாக பாடினாங்க. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் நான் இயேசுவை கண்டேன். ஒரு பொண்ணை பார்க்கல, ஒரு மாப்பிள்ளை, ஒரு ஆம்பளையை பார்க்கல. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். ஜீசஸ் உலகத்தில் என் கண்ணெதிரில் தோன்றினாள். தொடர் பார்த்துட்ருக்கேன். என்ன நடக்க போகுது? கண்ணெதிரில் தோன்றனால நாசமாக தான் போக போகுது உலகம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஆசையாக வந்தார். என்ன சொல்லிட்டு சொல்கிறார்? எதற்குமே உதவாத என்னை. எஸ்எஸ்எல்சி தான் படித்தாங்க அவங்க, மிஸ்டர் சாரணவர்ஜி. எதற்கு, பியூட்டிஃபுல் இங்கிலீஷ். எதற்குமே உதவாத என்னை கண்டு கொண்டார், இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்வேன். அவங்க சொன்ன எல்லாத்தையும் நான் அங்கீகாரம் பண்ணுறேன்னுலாம் இல்லை, அது வேறு உபதேசத்தில் டிஃப்ரெண்ட். ஆனால் எதற்கும் உதவாத என்னை அவர் கண்டு கொண்டார். எத்தனை பாட்டு கட்டினாங்க, எவ்வளோ தூரம் அவங்களுடைய பிரசங்கம் வல்லமையாக இருந்தது. காரணம் என்ன? வாலிப நாளில் தன் வாழ்க்கையை இயேசு கொடுத்தான். இந்த காலத்தில் வாலிப நாட்களில் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறவங்க தேவை. அழைப்பை பற்றி பேசலை. இந்த உலகத்தில் நல்லா படித்து ஒரு வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றுவேன், கோத்திரத்தை பாதுகாப்பேன், இதற்கு அநேகர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை இயேசு கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் ரெடி? ஐம் நாட் ப்ரீச்சிங் இன் த யூத் கேம்ப், ஐ எம் ப்ரீச்சிங் இன் த சர்ச். இல்லை 21 வயசில் இயேசுக்கு என்னை கொடுத்தேன். இயேசு ஊழியத்துக்கெலாம் வரக்கூடாதுன்னு நினச்சவன் நான். எங்கள் அப்பா ஊழியம் செஞ்சால் அவரோட கதை முடியட்டும் போட்டும். ஏன்னா கஷ்டம், பாடு, நெருக்கங்கள் எங்களுக்கு தெரியும். ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஊழியத்தினுடைய நெருக்கங்கள் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. தேவ பிரசனத்தில் இருக்கிறவங்க டேஞ்சரஸ். நம்ம அப்படி இருப்போம். நம்ம டேஞ்சரஸ்ன்னு யாருக்கும் விளம்பரம் பண்ண வேண்டாம். நான் போகிற இடத்துல ஒரு டேஞ்சர் வரட்டும்ன்றேன், அந்த தான் நல்லதுன்றேன். அப்போ தான் நிறைய பேர் பயப்படுவார். எனக்கு ஒருத்தக்க சொன்னேன், அந்த பயம் இருக்கட்டும்னா. அந்த பயம் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. அதனால் நம்ம கண்டு நிறைய பேருக்கு பயமே இல்லை. இந்த அவங்க மகன் கல்யாணம் தூத்துக்குடியில் நடந்தது. பாஸ்டர் என்ன சொன்னார்? ஹலோ சொன்னாரா இல்லையா? நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த மெசேஜ் கொடுத்துருக்கணும். காரு தப்பு இல்லை. கார் வந்தவுடனே என்ன நினைக்கிற? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுற்றுற. நீ எந்த ஊருக்கு போக வேண்டாம்லாம் சொல்லலை, ஊர் சுற்றுற. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு நீ டிம்கி அடிக்கிற. நான் போனது டிம்கி அடிக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நல்ல பாரு. கடைசியில் ஏவிஎம் ஆஸ்பத்திரியில் உனக்கு ட்ரிப் ஏறும், என்னை ஜோம் பண்ண நீ கூப்பிடுவேன்னார். கேட்டாரா? கேட்கலையா? பட் பயந்து உட்காந்துருக்கான்ல.
நாங்கள் கேட்டால் பயப்படுத்துகிறாரு பாஸ்டர், ஊரெல்லாம் போய் சொல்கிறது, எங்களை பயமுறுத்துறாரு பாஸ்டர், பயமுறுத்துறாரு. எவரையும் பயமுறுத்தலைண்ணா. ஆண்டவருக்கு எப்படி நீ தசமபாகம் கொடுக்குறியோ சொன்னாரா இல்லையா? ஆண்டவருக்கு எப்படி தசமபாகம் சந்தோஷமாக கொடுக்குறியோ அதே மாதிரி 10ல் ஒரு பகுதி எடுத்து உன் பெற்றோருக்கு கொடுன்னார். சூப்பர் பாயிண்ட். அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். 10% எடுத்து உங்கள் அப்பா அம்மாவை கொடு, உங்கள் அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னார். தோற்றுறோம். எத்தனை பெற்றோர் என் பிள்ளை என்ன நல்லா படிக்க வச்சேன், ஆளாக்குனேன், பால் ஊட்டினேன், சீராட்டினேன், என்ன அம்போன்னு விட்டான் வயசான காலத்தில்னு தாய் தப்பனை வச்சு காப்பாற்ற முடியாமல் அதுக்கு சொல்கிறது, அந்த சொட்டை இந்த சொட்டை என்னால் அப்படி முடியல, அவள் சொல்லிடுவா, இவ சொல்லிடுவா, அவன் சொல்லிடுவான், அவன் சொல்லிடுவான், உன்னை வளர்க்கும் போது வளர்த்தாங்கல்ல அப்படின்னு தைரியமாக சொல்லணும். அதெல்லாம் பயப்படக்கூடாது. பயந்த காரியம் நடக்காது. அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. அதுக்காக கர்த்தரை சோதரி எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பாஸ்டருக்காய் அவர் சர்ச்சில் யூத் கேம்பில் பேசியிருக்கிறேன் ஒரு ஆட்டை. அப்போ அவர் பேசுனேன்னு தெரியாது, அன்றைக்கி பேசுன அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன். சார் பரவாயில்ல, இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் இந்த ஊரில். எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறது முக்கியம் இல்லை, உன் குடும்பத்தில் நீ சாட்சி உடையவனாக இருக்கிறாயா? வர்றேன் பின்னால். உன் குடும்பத்தில் நீ சாட்சி உடையவனாக இருக்கிற. டு யூ ஹாவ் எ விட்னஸ் இன் யுவர் ஃபேமிலி? அது முக்கியம். ஒரு தேசத்தின் பிரதமராக இருப்பது பெரிய விஷயம், ஆனால் சாட்சியாக இருக்கணும் குடும்பத்தில், அதுதான் பெரிய முக்கியம் என்று சொல்ல செம்ம போட்டார். உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இம்ப்ளிகேஷன். இயேசுவிட தச்சையா நம்ம இப்படி சொன்னால் உடனே சர்ச்சை விட்டு வேறு சர்ச்சுக்கு போயிடுறது, வேறு இடத்துக்கு ஓடிடுறது. அதெல்லாம் கிடையாது. யோவான்ஸ் தானே காப்ரியேல் சொன்னான், அவன் கேட்கல, சந்தேகப்பட்டான். நடந்தது என்ன தெரியுமில்ல? ஊமி ஆயிட்டான். அது சொல்ற, ஏய் உன்னுடனே பேச இந்த நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். என் தூதன்றவர் பற்றி, அந்த தூதன் வயிற்றில் தான் பிறந்தான், அவனை பற்றி சொல்கிறேன். இப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறான், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை கடவுள் சொன்னான்னு சொன்னானா? இல்லை, தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை. காப்ரியேல் சொன்னான், இட்ஸ் மை வேர்ட். So he was called a messenger. தூதன். ஹலோ, அவன் ஆசாரியன், அவன் வாயில் தேவனுடைய வார்த்தைகளை தேடுவார்களே. People will search God's word in the lips of the priest. கையில் ஒத்துக்கத்திர மகிமைப்படுத்தும். The people will search for the word of God in the lips of the minister of the gospel. சும்மா கதையெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தைகளை தேடுவார்களே. ஒரு தேவனுடைய ஊழியக்காட்ட வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் மளமளன்னு வரணும், தடன்னு வரணும். அது இருதயத்தில் இருந்தால் தான், சட்டியில் இருந்தால் தான் அப்பில் வரும். அதில் என் வார்த்தைகளை நீ நம்பாதபடினால் இது சம்பவிக்க நாள் மட்டும் நீ ஊமையாக இருப்பாய். கடவுள் ஒன்றும் சொல்லி நீ ஊமையாக இருப்பான்னு அனுப்பல, நல்ல செய்தி சொல்ல தானே அனுப்புனார் கடவுள். கெட்ட செய்தி சொல்ல அனுப்புனார், நல்ல செய்தி. ரொம்ப காலம் காத்திருந்தாங்க, நல்ல செய்தி சொல்ல தான் அனுப்புனார். ஆனால் அவன் சொல்லிட்டான், டேய் நான் கடவுள் சமூகத்திலேருந்து வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோ. நீ பெரிய எவனாக இருக்கலாம், கொம்பனாக இருக்கலாம், வருஷத்தில் ஒரு முறை போய் தேவாலயத்தில் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே, டேஞ்சரஸ் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அவன் கையில் சங்கிலி, காலில் சங்கிலி, செத்தா உள்ளே போகக்கூடாது, இழுத்துறணுன்ட்டு. அவை வாஸ் மூவிங், நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். when the sound comes to the nil, they will pull the chain. உள்ளே போக முடியாது. அதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு கிறிஸ்து திரை அவர் மரித்த டைமில் கிழித்ததுனால விளையாட முடியாது தேவ சமூகத்தில். அப்போ அந்த இடத்துல நிற்கிற அவனுக்கு, அவன் பெரிய ஆள், அவன் பெரிய கொம்பனா அந்த இடத்துல நிற்கிறதுனால, அந்த இடத்துல இருக்கிறனால என்னமோ பெரிய அவன் என்னமோ நினச்சலாம், அதெல்லாம் முன் பண்ண முடியாது. யூ cannot play with God. நான் சொல்லிட்டான், இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பாயின்னு போயிட்டான். வெளியில் வந்து நான் சொன்னேன். நீங்கள் சொல்லலாம், அப்படிலாம் சொல்லலாமா தேவதூதன்? சொல்வேன் சார், நான் சொன்னதை நீ நம்பலைன்னா நடக்கும்ன்றார். இப்படி வரணும்.
தேவன் அன்புள்ளவர். அன்புள்ளவர்ன்றதற்காக அறியாமையை விட்டுருவாரா? அன்புள்ளவர் என்பதற்காக அக்கிரமத்தை விட்டுருவாரா கண் சாடையாய்? அன்புள்ளவர் என்பதற்காக பாவத்தை கண் சாடையாய் விட்டுருவாரா என்ன? கடவுள் நல்லவர் என்பதற்காக தீமையை வளர விட்டுருவாரா என்ன? அவர் நல்லவர் என்றால் நன்மை செய்யணும். அதே நேரத்தில் இப்போ நான் இல்லை, நீங்களே வச்சுக்கிடுங்க, என்னை வச்சு சொல்ல வேண்டாம். இங்கே இருக்கிற பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை அன்பாக வளர்க்குறீங்க, உங்கள் பிள்ளை ஒருத்தர் மதிக்கலைன்னா நீங்கள் மதிப்பீங்களான்னு கேட்குறேன். திரும்ப உங்கள் பிள்ளைய ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கிடுங்க. அவர் எவர் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு தெரிஞ்சால் நீங்கள் திரும்ப அவங்ககிட்ட முகம் கொடுப்பீங்களா? நான் கேட்குறேங்க, நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள். என்னையை விட்டுருவான். இப்போ தான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைய முக்கில் வச்சு அடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, விட்டுருவீங்களா? நீங்கள் அன்புள்ளவர் தான், நீங்கள் நல்லவர் தான். நீங்கள் நல்லவர்னு என்ன செய்வீங்க? ஒரு பல்ல உடைச்சா 32 உடைச்சிருவீங்க, அப்படி தானே? அப்போ தான் திரும்ப செய்ய மாட்டான். நல்லவர்னா அப்படித்தான். இல்லை, என் பிள்ளை அடி வாங்கணும்னு விட்டுருந்தா அவன் நல்லவன் கிடையாது. தீமையை விட பார்க்க முடியாது. அதை பார்த்து தீமையை பார்க்கக்கூடாத சுத்தக்கான நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்மை ஒருவர் அடித்தால், உதைத்தால், நமக்கு தீமை செய்தால் ஆண்டவர் அவங்கள விட்டுருவார் நம்ம நினச்சி பிரசங்கம் பண்ணிட்டு தெரிகிறோம். நல்லவர்னா இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடாதுன்ட்டு தானே உங்களே சொல்லியிருக்கேன். நீங்கள் பேசாமல் உம்முன்னு உட்காந்துருக்கீங்கன்னா எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. மற்றவங்கள நம்ம பிள்ளைய ஒருத்தர் அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணால் நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒருத்தன் கம்பு வச்சு அடிச்சு விட்டானே விட்டுருவீங்களா நீங்கள் அவனை? நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் அவன் பிள்ளைய அடிக்க அவனை விட முடியாது. அவன் தான் நல்லவன். நீங்கள் சும்மா அவங்கள மன்னிக்கணும், உங்களை மறந்துடணும். மன்னிக்கணும், மறக்கணும். அவன் அடுத்த நாள் இன்னொருத்தர் பிள்ளைய போய் அடிப்பான், இன்னொரு பையனை போய் அடிப்பான். அவன் கான்ஸ்டன்ட்லி ஹி வில் ட்ரை டு டிஸ்டர்ப் எவ்ரி ஒன். நல்ல தகப்பன் விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? செவுட்டில் கொடுப்பான் நாள். அப்போ தான் அடுத்த தடவை எங்கேயும் டேஞ்சரஸ் பண்ண மாட்டான் அவன். நம்ம ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்டடியில் ஃபின்னி brought this பாயிண்ட். அவன் சொன்னதுக்காக சொல்லலை, அதுதான் உண்மையா. நல்லவர்னா நம்ம நல்லவர்னா நம்ம தீமையெல்லாம் ஆண்டவர் சகித்துக்கிடுவார். அது சிலுவைக்கு போகும்போது சகித்தார், அது வேற. அது மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்தார், தீர்த்தார், ரட்சிப்பு. பட் இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ண முடியாது. காட் இஸ் குட் அட் த சேம் டைம் இஸ் ரைச்சியஸ். கைகளை வைத்து கத்துறோம், நீதி உள்ள தெய்வம். கடவுளுக்கு பயப்படணும். நம்ம கடவுள் ரொம்ப ரொம்ப பயப்படணும். சொல்லிட்டு போயிட்டான்ல, ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், அடிச்சுட்டு போயிட்டான், ஊமையாக இருப்பேன்னு போயிட்டான். இது கடவுளே சொல்லலை, அவன் அத்தாரிட்டியில் அடிச்சுட்டு போயிட்டான். தேவ சமூகத்தில் ஒருத்தர் நின்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும். கைகள் ஒத்துக்கிற மையப்படுதும். தேவ சமூகத்தில் ஒருத்தர்னா அவங்களுக்கு பவர் இருக்கும். வார்த்தையில் பவர் இன் காட்ஸ் வேர்ட், பவர் இன் இஸ் மவுத். வாயில் இருக்கும், சொன்னால் சொன்னபடி நடக்கும். கைகளை ஒத்து ரெண்டு பேரையும் நான் அப்படி வரணும்னு சொல்லுங்கள், நான் அப்படி வரணும்னு சொல்லுங்களேன். ஆமாம், எல்லோரும் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல, இந்த மாதத்துக்கு கடைசி தானே, நான் பையன் தான் எடுக்கிறேன்ல. சரி, நம்மளை கண்டு ஒரு பயம் இருக்கணும். பயத்தோட வேத்த சொல், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் சொன்னாரா இல்லையா? கர்த்தரை சேவிக்கும் போது பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள். அநேகர் இப்படி யோசிக்கிறான், நடுக்கத்துடன் களி கூறுங்கள். சந்தோஷமாக இரு, ஆனால் ஒரு நடுக்கம் உனக்குள்ளே இருக்கணும், கடவுள் சமூகத்தில் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும் பயத்துடனே. அடே பரிசுத்தம் உள்ள தெய்வம், விளையாண்டா கொன்று வர்றா. அந்த காலத்தில் இப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, கல்யாணத்துக்கு போனதுனால. நல்லது, தேங்க்யூ சிஸ்டர். ஆமாம், நீ கூப்பிட்டது நன்றி. ஆமாம், அந்த பாஸ்டர் அன்னைக்கு எப்படியோ கர்த்தரால் ஏவப்பட்டு பேசினார் போல். அந்த மாதிரி நம்ம பேசணும். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் பாடுகள், ஆனால் எல்லாத்தையும் சகித்து பொறுமையாக இருக்கிறார். ஆனால் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லணும். சொல்லாமல் போனால் தப்பு. இன்னும் நிறைய சொன்னார், அது வேண்டாம் போ. சரியா? மார்க் சுவிசேஷம் எதுக்கு சொன்னால், என் தூதனை உனக்கு அனுப்புகிறேன். ஸோ அப்படி ஒரு தூதனே பயமுறுத்ததுனால அவன் பிள்ளையும் ஒரு தூதன் ஆகிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவனுக்கு ரெக்க வச்ச தூதன் அல்ல, 2 கால் தூதன், 2 கை உள்ள தூதன், யோவான் ஸ்நானகன். அவனுடைய உடையை குறித்து 6ஆம் வசனம், ஒட்டக மயில் உடையை தரித்து. நீங்கள் ஒருத்தருமே தரிக்க மாட்டீங்க அதை. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து கோட் சூட்டுக்கெல்லாம் தப்பில்லை, கோட் சூட் போட்டு உட்காந்து என்ன செஞ்சு வேர்த்து வெறுத்துரும். அதை காட்டில் ஒட்டக மயிர் என்பது, ஒட்டக மயிர் உடையை தரித்து
தன் அறையில் வார்க்கச்சை கட்டியிருந்தான், பெல்ட்டு கட்டியிருக்கிறான். அடிக்கிறதுக்கு இல்லை, வேற வேண்டாம். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அப்புறம் தான் காட்டு முராட்டி மாதிரி தான் இருந்தான். ஆனால் அவன் தேவனுடைய தூதன், கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவான். See, the dress will not disempadify a person. What was in him makes the difference. உடை அல்ல உள்ளத்தின், உடை அல்ல பெரிய விஷயம், உள்ளுக்குள்ளே இருக்கும். வெள்ளை சொல்லையாக இருக்கிறதுனால சிலர் அவங்க தான் பரிசுத்தர். அரசியல்வாதி தான் சூப்பராக போடுறேன், அவன் எங்கே வழுக்கிறானே தெரியல எங்களுக்கு, வெள்ளையாக தான் இருக்கான். அரசியல் மாநாடுகளில் பார்த்தா பூரா பாஸ்டர்ஸ், லேலியா மாநாடு ஃபுல்லாக பாஸ்டர்ஸ் தான், கரை வேட்டி கட்டின பாஸ்டர்ஸ். வெள்ளையும் சொல்ல வெள்ளை போட்டனால பாஸ்டர்ஸ் கிடையாது சார். கலர் போட்டிருந்தாலும் கர்த்தர் பயம் உள்ள இருந்தா பாஸ்டர். கர்த்தருக்கு மாதிரி நடுங்கணும் அவங்க பாஸ்டர்ஸ். நம்ம நிறைய ராங் கான்செப்ட் we have taken from other people, mainly from the யூடியூப் ப்ரீச்சஸை கேட்டு போனோம். அதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு மனம் திரும்ப கர்த்தர் கொண்டு வருவாராக. வரேன், என் தூதனை உன் குடும்பமாக அனுப்புகிறேன். அவன் வேலை என்ன வாங்க, he was a forerunner. சார் முன்னால் ஓடுறவன். எனக்கு எவ்வளோ வை காத்திருக்கோ தெரில. இன்னைக்கு என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவனுக்கு ஒரு வேலை. See, every messenger has a work. ஒவ்வொரு செய்தியாளனுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அதில் என்ன வேலை மெயினா என்ன தெரியுமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். ப்ரிப்பேர் த வே, ஆயத்தப்படுத்துங்கள். கவனிங்க, மிக முக்கியமான சத்தியத்துக்குள் அப்படி வர்றேன். நான் இன்ட்ரோடக்ஷனில் பேசிட்டே வந்தால் கூட, ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார், என் தூதனை உனக்குமாக அனுப்புகிறேன். எதுக்கு? அவன் உமக்கு முன்னே போய், யாருக்கு முன்னே? இயேசுவுக்கு முன்னே போய். He will go before Jesus. So he was born 6 months earlier. 6 மாதம் முன்னால் பிறந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டு அவன் ஒரு ப்ரீஸ்ட்லி ஃபேமிலியில் பிறந்தான். இன்னும் நினைவு இருக்கிறதுனால இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன். சரி, he was born into a priestly family. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும். ஆனால் சகரியா எலிசபெத்துக்கு அவன் பிள்ளையாய் பிறந்தாலும் ரொம்ப காலம் அவன் ஆசாரிய ஊழியம் செஞ்சானா, தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தானா? சொல்லுங்கப்போ. தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தான். அப்பாவுடைய வேலையை தான் மகன் செய்வான்றதெல்லாம் கிடையாது. குலத்தொழிலா இந்திய தேசத்தில் கொண்டு வந்ததான குல சட்டமா என்ன? அப்பா செஞ்ச வேலையை அம்மா செஞ்ச வேலையை தான் பிள்ளை செய்யணும்னு சட்டம் கிடையாது. ஊழியத்தில் வரும்போதும் தேவன் ஒரு ஊழியருடைய பிள்ளை இப்படி தான் இருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம போட்ட சட்டம், நம்ம போட்ட திட்டம். நேற்று சென்னையில் உள்ள ஒரு ரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். உன்னுடைய சூழ்நிலைமைக்காக உன்னை சுருக்கி கொள்ளாதே என்று சொன்னேன். I was bold enough to say to my very dear, அவ்வளோதான், இன் கோட்ஸ், உன் சூழ்நிலைமைக்காக உன்னை சுருக்கி கொள்ளாதே. காலுக்காக செருப்பை விட்டணுமா, செருப்புக்காக காலை விட்டணுமான்னு கேட்டேன். அவங்க இப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்கன்னு. நான் சொன்னேன், who can decide what you wear, what you eat? See, we live in India is a country, freedom of speech, freedom of thought. பேசுவதற்கு என்ன துறை, என்ன நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறது. நீ இப்படி தான் இருக்கணும், நீ இன்ன சட்டை தான் போடணும், நீ இன்னதான் சாப்பிடணும். கழுத்தை பிடிச்சி நெரிக்க முடியாது. அந்த இடத்துல பேசுகிற உங்களை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், மற்றவர்களை பார்த்து சொல்கிறேன், எல்லாரை பார்த்து சொல்கிறேன், நம்மை பார்த்து சொல்கிறேன். நான் என்ன உடுக்கணும், நான் என்ன சாப்பிடணுன்ட்டு நம்ம மேலே டிசைட் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அது தேர் ஓன் சாய்ஸ். நம்ம வீட்டிலையே காப்பி குடிக்காதவங்களை காப்பி குடிங்கன்னு சொல்ல வைப்போமா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் காப்பியே குடிக்காது. நீ காப்பி தான் குடிக்கணும்னு சொன்னால், இல்லை நான் டீ குடிப்பேன், நான் காப்பி குடிக்கணும். ஒய்ஃப் பார்த்து கேட்கும், கெஞ்சிக்கிறேன், எனக்கு காப்பி வயிறை கலக்கும், விட்டுறணும். இல்லை நான் தான் காஃபி குடிக்கிறேன்னா நீனும் குடி, அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த குடும்பத்தில் சமாதானம் கெட்டுப்போம். ஃப்ரீடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரைட்டு, என் புருஷன் காஃபி குடிக்கிறார், நம்மளும் குடிப்போம்.
அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அப்படிலாம் பண்ண முடியாது. தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிற ஒரு சுயாதீனம். God has given each and everyone a freedom in the Holy Scripture. நமக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். ஒன்று ஆராதனைனா ஒரு ஒழுங்கு இருக்குது, இஷ்டம் இல்லாமல் போக முடியாதெல்லாம் இருக்கு. ஆனால் பட் நமக்குள்ள ஒரு சுயாதீனம். எதை சாப்பிடணும், எதை உடுத்தணும், நான் என்ன பொருளை வச்சிருக்கணும், அதெல்லாம் இன்னொருத்தர் டிசைட் பண்ணவே முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு மேல் உள்ளவர் சொல்கிறார் நீ நல்லா இருன்றார். அவர் கீழே ஒரு கையெழுத்து போடுறவர், ஒரு செக் பண்ணுறவர், அவர் என்ன சொல்கிறாரா, உனக்கு இவ்வளவுக்குள்ளே இருந்தால் போதும்னு. நான் சொன்னேன் யார் ராவே அப்படின்னு கேட்டேன். யார் ராவே, ஹூ இஸ் தட் கை? அவன் என்ன டிசைட் பண்ணுறது? யூ ஆர் ஏர்னிங் வாட் காட் ஹஸ் கிவன் யூ தி ஃபெசிலிட்டி. கடன் வாங்காமல் எதை உன்னால் செய்ய முடியுமா, நீ நல்லா இரு. ஏன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் இந்த சபையில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணல, எங்களை சுற்றி எத்தனையோ மக்கள் எத்தனையோ தேவைகளோடு எத்தனையோ பிரச்சனைகளோடு எங்களுக்கு வரும்போது அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனைகளை கொடுக்க கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். வழிநடத்தலை கொடுத்த கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். 45 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்தை செய்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட எங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த வேளையில் என்ன செய்யணுன்றதை போதிக்கக்கூடிய ஒரு கிருபையை அவர் தந்திருக்கிறார். பெருமைக்காக சொல்லலை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வழியை ஆயத்தம் பண்ணணும். யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வருகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு எதுக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும்? கேள்வி வருதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்கு சார் வழியை ஆயத்தப்படுத்தணும்? ஆயத்தப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. A ruler or a nobleman traveling in the wilderness would have a crew of workers preparing and cleaning the road ahead of him. I've taken from a book. A ruler or a nobleman traveling in the wilderness would have a crew of workers preparing and cleaning the road ahead of him. See, வனாந்திரத்தில் ஒருவன் பிரயாணம் பண்ணும்போது, ஒரு தலைவன் இல்லாவிட்டால் ஒரு நோபல் மேன், பெரியவன், அவன் போகிறதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா யூதேயா வனாந்திரம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ளதான இடம், கரடு முரடாக இருக்கின்றதான ஒரு நிலைமை. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் வரும்போது அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ண வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் 40ஆம் அதிகாரத்தில் 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கர்த்தருக்கு பாதைகளை செவ்வை பண்ணணும். ஆச்சரியப்படலாம். இது என்ன, இந்த காலையில் ஒரு விஷயம் என்னை நிலை குத்த வைத்து உண்மை சொல்கிறேன். யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை. 700 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒருத்தன் வருவான். நான் உடனே ஜம்ப் பண்ணிட்டேன். ஆசாரியனுடைய மகன் ஆசாரியனாக இருக்கணும். அவன் யாராக மாறினான் தெரியுமா? தீர்க்கனாக மாறினான். கைகளை ஒத்து கத்திர மேம்படுத்தும். காட் சேஞ்ச், உல்டா பண்ணிட்டார் அவனை. ஏன் தெரியுமா? அவன் எவர் தாட் ஆஃப் இட். நிச்சயமாக ஆசாரியனுடைய பிள்ளை. அவன் 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 எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு கூட கேட்டானான்னு எனக்கு தெரியல. சகரியாவும் எலிசபெத்தும் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தரணும். ஏன்னா பொம்பளை பிள்ளை தந்தால் அந்த வேலைக்கு வராது. அது யாராவது ஒரு ஆசாரியனை திருமணம் பண்ணிட்டு தான் போகணும் அது. ஆனால் இவன் இவ்வளவு காலம் காத்திருந்து ஆண்டவரிடத்தில் கேட்குறான், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டான்னு என்னன்னு தெரில. ஒருத்தனை நான் தருவேன், அவன் பேர் யோவான், பேரிடு இதோன்னு சொன்னான். சொன்ன பிறகு தான் வாயை திறந்துச்சு. கத்துக்கு சோத்திரம் உள்ளவளாக. சரி, அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆசாரியனை கொடுக்கல, ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். கைகள் ஒத்துக்கத்தில் மகிமைப்படுத்துவான். 700 ஆண்டுகளுக்கு முன்பு 400 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒருத்தன் வருவான், என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொன்ன அந்த செய்தி அவனுக்கு கிடைத்த போது அவனுக்கு முதல்ல தெரியாது. யோவான் இவனை வளர்க்கும் போது என்ன நினச்சிருப்பான், எனக்கு பிள்ளை, என் பிள்ளை ஆசாரியனா வருவான்னு. அவன் ஆசாரியனா வரல, தீர்க்கதரிசியாகி வந்தான். கைகளை கொத்து கத்திர மகிமைப்படுத்தும். பிகாஸ் காட்ஸ் மெத்தட் இஸ் டிஃப்ரெண்ட். காட்ஸ் மெத்தட் அண்ட் ஹிஸ் யூனிக் ஐடியா இஸ் டிஃப்ரெண்ட். ஆண்டவருடைய எண்ணம், சிந்தை வித்தியாசமானது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட், காட் இஸ் டிஃப்ரெண்ட், தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட்.
And whomsoever is sent by God is different. We have to understand that one. அதனால என் தூதன் என்று சொல்லுகிறார், மை மெசஞ்சர். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். அவனுக்கு ஒருவேளை அவருக்கு வழியை ப்ரிப்பேர் பண்ணணும். சார், ஜீசஸுக்கு அவன் ரோடு போட்டு கொடுத்தானா? ஆனால் அதே இயேசு கிறிஸ்து, நீங்கள் யோசித்து பாருங்கள், என்னையா யோசித்து பார்த்தீங்களா? இந்த நம்ம பிள்ளைகள்லாம் அதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஓசன்னா பாடுவோம்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே போகும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், வழியில் சிலர் வஸ்திரங்களை விரித்தார்கள். எதுக்கு? நான் சொல்ல, எந்த மனிதருக்கும் ரோட்டில் வஸ்திரம் தரிச்சதை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா ஒரு பிரசிடென்ட் வரும்போது ஏர்போர்ட்டில் ரெட் கார்பெட்டு வரவேற்பு கொடுப்பாங்க. ரோட்டில் விரிக்க மாட்டான், முட்டாளோடு செய்ய மாட்டான் அதை. ஆனால் இயேசு கிறிஸ்து போகும்போது கழுதையினுடைய காலுக்கு, கவனியுங்கள், அந்த கழுதையினுடைய காலுக்கு வஸ்திரத்தை விரித்து, அது மாத்திரமல்ல மர கிளைகளை தரித்து போட்டாங்க. அது எதுக்கு தெரியுமா? அதுக்கு நல்ல அருமையான குஷன் கிடைக்கிறதுக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் கழுதையின் மேலே போனாலும் அவருடைய பாடி அலுங்காமல் குலுங்காமல் போகணும்னு ஒரு ஸ்ப்ரிங் எஃபெக்ட் கொடுத்ததான, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் காரில்? சஸ்பென்ஷன். கைகளை உயர்த்து கத்திர மகிமைப்படுத்தும். ஏசு கிறிஸ்துக்கு சூப்பர் சஸ்பென்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு பாஸ்டர் ஓட்லாண்டுக்கு சைக்கிளில் வந்தார், அவர் காணிக்க கொடுப்பான். ஆனால் அவர் ஒரு ஸ்கூட்டரில் வந்துட்டான்னா அப்படியே அவன் கண்ணே மாறிடும். தேசம் தரித்திரத்தை விட்டு மீள வாய்ப்பே கிடையாது. நம்ம எந்த லெவலில் அளக்கிறோம், ஆண்டு சொல்ல, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் தான் உனக்கு அளக்கப்படும். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ, ஆண்டு சொன்ன, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி சொல்லுங்க, குலுக்கி சரிந்து விழும்படியாய் அளந்து போடுங்கள். என்ன ஆண்டவர் அழகாக மெஷர் பண்ணுறதுக்கு வியாபாரிகளுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த காலத்தில் வியாபாரிகளாக இல்லை, எல்லா வியாபாரிகளும் சொல்லுங்க. யார் இருந்தீங்கன்னா உங்களை சொல்லலை சார், கையெடுத்து கும்புறேன், நீங்கள் நல்லா பண்ணுங்க. அமுக்கி குலுக்கி. இந்த காலத்தில் இருக்கிறவங்க நெல் எப்படி அளப்பாங்க? இப்படி 3 5 அப்படி 4 எடுத்து விட்டுறான், 7 8 9 11ன்னுவான் வேகத்தில். ஆண்டவர் சொன்னார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா. குலுக்கி நல்லா அது ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு இப்படி போடுற அரிசி இப்படி விழணும். அன்றைக்கி என்ன நினைப்பாங்க, இதில் நாங்கள் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிடுவோம், இதில் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம்னு. எங்கே எடுத்தாலும் அது 10 பிடுங்கிட்டு போயிடும். அது ஆண்டவர் சொல்வார், எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கைகள் ஒத்துக்கிற மேம்படுத்தும். சரி, இயேசு சொன்ன வார்த்தைலாம் எனக்கு உண்மையாக நினச்சி பார்த்தா, நீங்கள் படித்து பாருங்கள் பைபிளில் 4 சுவிசேஷத்தில். மார்க் சுவிசேஷத்தை எங்களுக்கு போக முடியாது. இயேசு சொன்ன வார்த்தை வேறு யார் சொல்ல? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் போடுங்களா. ஐயோ பாஸ்டர், என் முதலுக்கு மோசம் போயிருவேன், அதெல்லாம் போகாது. சொன்னவரே இயேசுநாதர் தான். அவர்கிட்ட வந்து, இல்லை ஆண்டவரே, நீர் தான் சொன்னீர், இப்படி செய்ய சொல்லீர். ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள், உங்களுக்கு ஒழுங்காக கர்த்தர் கொடுப்பார். பிஸ்னஸ்மேன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? வசனத்தை கேட்கணும். சும்மா உபாசத்துக்கு போயினால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஜீசஸ் உபாசம் நல்லது தான், ஆனால் எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இயேசு சொன்னார், ராயினுடையதை சொல்லுங்க சொல்லுங்க, ராயினுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. முதல்ல எனக்கு கொடுன்னு சொன்னாரா? இல்லை. எலியா தீர்க்கதரிசி சாரிபாத்தை பார்த்து சொல்லுகிறார், முதலில் எனக்கு கொண்டு வா, பின்பு நீயும் உன் குடும்பத்தாரும் புசித்து ஜீவனம் பண்ணலாம் என்று எலியா தீர்க்கதரிசி சொன்னான். ஆனால் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவோ, முதலாவது ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்றார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து சின்சியர் மேன். இந்தியாவில் போய் இயேசுவை சொல்றதுக்கு நமக்கு என்ன பயம், என்ன வெக்கம், என்ன? இயேசு கிறிஸ்து சீசர் இடத்துல டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறார் பேதுருவை பார்த்து, அது அந்நியர் இடத்துல பிள்ளைகள் இடத்துல? அந்நியர் இடத்தில். இப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டியது இல்லையே, எனினும் அவர்களுக்கு நாம் இடரலாயிராதபடிக்கு நீ போ, தூண்டில் போடு, மீனப்படி, வாயப்பு பொழந்து பார், வெள்ளி பணம் இருக்கும், எனக்கு அவனுக்கு டாக்ஸ் கட்டுன்ட்டார். திருப்பிரசங்களை இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸ் கட்டினவர்னு பேசுங்க பண்ணுங்க. பெரும் முதலாளிகள்லாம் பயப்படுவான். இயேசு கிறிஸ்து சொன்னாரே சார்,
வாழ்ந்து காட்டினாரு. இந்த இயேசுவை சுவிசேஷமாய் பிரசங்கம் பண்ணணுமே ஒழிய நீ வந்து இந்த சட்டையை போட்டுக்கோ, கிழிஞ்ச செருப்பை போட்டுக்கோ, இப்படி உபதேசம் என்ன உபதேசம்? இயேசுவை பிரசங்கம் பண்ண அப்படி தைரியமாக பிரசங்கம் பண்ணணும். வந்தான், அவன் ஊழியம் மாறிச்சு. தெரில சகரி எவ்வளோ காலம் உயிரோடு இருந்தானே தெரில. பிள்ளை ப்ராஃபிட்டாக மாறிட்டான். தேவனுடைய திட்டம் அப்படி. அவன் போய் ஆசிரியப்பு கூடத்தில் வேலை செய்யலை, தேவாலயத்தில் செய்யலை. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் சார் மாற்றினார்? ஆண்டவருடைய திட்டம் என்ன? உனக்கு எனக்கு திட்டம் தெரியாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நான் தொடர்றேன், செய்தி முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்லைன்னா என்கிட்ட ஜம்ப் பண்ணல, இல்லை விஷயத்துக்குள்ளே வந்துக்கிட்டே தான் வர்றேன். இந்த வசனத்துக்குள்ளே மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மத்தேயு 27:51 குறிச்சு வைங்க. தேவாலயத்தினுடைய திரைச்சீலை, the curtain of the temple, the curtain of the temple. There was a only temple in Jerusalem and there was a very thick curtain. Anyone cannot tear it easily without a blade or a knife. It was very difficult to tear. தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கீழிருந்து மேலே கிழிக்கலை. எவனா கிழிச்சு விட்டான்னு சொல்லிடக்கூடாதுன்னு மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கைகளை ஊற்ற திரைச்சீலை கிழிச்சிட்டாரு. எதுக்காக தெரியுமா? நம்ம உள்ளே போகிறதுக்கு. அப்படி அர்த்தம் என்னென்னா, இனியும் ஒரு ஆசாரியன் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக ரட்சித்து அப்படியே பிள்ளையாக மாற்றினதினால் தேவாலயத்தினுடைய அந்த பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறை முடிவடைந்து புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபை காலம் உதயமானது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது இயேசுவின் மூலமாய் உண்டானது, அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது, அது இயேசுவே அதற்கு வழி, சத்தியம், ஜீவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ யோவான் ஸ்நானகன் ஆசாரியை நான் போகணும்னு அவசியம் இல்லை, அவன் செய்கிற வேலை அவன் செய்யலாம். அதனால தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிந்தார். ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோமா? முன்னறிந்து என்னை அழைத்தீரே, முதற் பேரா நீரிருக்க. முன்னறிந்து என்னை அழைத்தீரே, முதற் பேரா நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்து என்னையுமே சாயலில் நான் வளர. அல்லேலூயா. இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமல்லான நான். இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமல்லான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். சொல்லலாம். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். கடைசி சரணத்தை எல்லாரும் பாடுவோம். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திருதே, நான் இதற்கென பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென பதில் செய்குவேன். இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திருவாய். இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திருவாய். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சிபிஎம் சாங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்.
சிபிஎம் சாங்ல எனக்கு பிடிச்சதுல ஒரு முக்கியமான ஒரு சாங், அன்பில் என்னை பரிசுனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரா நீரோ, தந்தை நோக்கம் அனாதி என்றோ. கைகளை உயர்த்துக்கிறது. அவருடைய நோக்கம் அனாதி, அதுக்கு எப்போ ஆரம்பமே கிடையாது, எப்போ முடிவுமே கிடையாது. தேங்க்யூ. ஸோ ஜீசஸை நீங்கள் அப்படி பார்த்து பாருங்கள். ஆண்டவர் மாற்றிட்டு போயிட்டார். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் இப்படி ஊழியம் செய்வான்லாம் நீங்கள் எழுதாதீங்க. நீங்கள் ஒன்றும் தலையெழுத்து எழுத வேணாம், ஆண்டவர் எழுதிக்கிடட்டும். கைகளை வச்சுக்கிற. சரி, நான் அதனால தான் சொல்ல, என் காலம் வரைக்கும் நான் எந்த இடத்துல சொன்னாலும் எனக்கு கொடுத்த கிருபையின்படி நான் வேலை செய்வேன். எனக்கு பிறகு ஆண்டவர் எப்படி செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படி செய்வார். நான் ஒன்றும் ரோடு போட வேண்டிய தேவையில்லை, அவர் ரோடு போட்டுக்கிடுவார். இயேசுவுக்கே ரோடு பெரிய தீர்க்கதரிசி போட்டான். கைகளை தட்டி அவனே ரோடு போட்டான் சார். நம்ம என்ன ரோடு போடணும்னு அவசியம், அவர் பார்த்துக்குறாரு. தேவனுடைய பருவத்தில் பார்த்துக்கணும். நம்ம பாட்டில் நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம பிள்ளை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நீங்கள் தான் நம்ம பிள்ளை குறித்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். தகப்பன் தாய்க்கு என்ன இருக்கும், விருப்பம் இருக்கும், நல்லது. ஆனால் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, ஆண்டவருக்கு எஸ் plenty of ways. நீ யோவான் சானே ரோடு போட்டார்னா பேசுறீங்க. The spiritual terms, John the Baptist was cleansing the way for the arrival of the Messiah by preparing the hearts of people. முடிவுக்குள்ள வரேன். ரோடு போடுற ஆவிக்குரிய நிலைமையில் யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சான் தெரியுமா? உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ரோடு போடலை, மிஷின் ஓட்டலை. ஆனால் அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றால், in spiritual terms, John the Baptist was cleansing the way for the arrival of the Messiah by preparing the heart of the followers. அவரை பின்பற்றுகளுடைய இருதயத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருங்கள் என்று மனம் திரும்புதலுக்குரியதான செய்தியை அவன் கொடுத்தான். யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எழுதுகிறார். என்ன தெரியுமா எழுதுகிறார்? நம்ம என்ன நினைக்கிறோம், தூதனெல்லாம் அனுப்புகிறார் ரொம்ப நினைக்கிறோம். நோ, இன் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் எ த்ரெட். எச்சரிப்பு கொடுக்கும் ஒரு வார்த்தை, என் தூதனை அனுப்புகிறார். நம்ம ஸ்கூலுக்கு டிஓ எதுக்கு வராரு? நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுவதற்கு. இன்ஸ்பெக்டர் எதுக்கு வர்றாரு ஸ்கூலுக்கு? வளர்ச்சியை பார்க்கணுன்னு வந்தாலும் குறை கண்டுபிடிச்சி 2 நாள் எழுதி வச்சுட்டு போயிடுவார். ஏன்னா மல்கியாவுடைய நாட்களில் ஆலயம் டுபாக்கூரா பிரச்சனையாக இருந்துச்சு, ஆராதனை பிரச்சனையாக இருந்துச்சு. எல்லாம் பின்னால் படித்து பாருங்கள், நேரம் இல்லை எனக்கு. ஆலயம் நல்ல ஆலயம், ஆனால் படு சேட்ட மக்கள், ஆராதனை சரியில்லை, ஜனங்கள் சரியில்லை, என் லேவியருமே சரியில்லை. அதனால தான் 3ஆம் வசனம், உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவள் கர்த்தருடையவளாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவளை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். அதெல்லாம் படிச்சு பாருங்க. ஸோ அந்த 400 காலம் இடைவெளி காலத்தில் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ கர்த்தர் இயேசுவை மேசியாவை அனுப்புறதுக்கு முன்னால் சரி பண்ணணும்னு நினச்சார். என்றைக்குமே தேவனுடைய தீர்க்கதரிசி எங்கெல்லாம் வர்றானோ அங்கே சுத்திகரிப்பு உண்டாகும். என்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தான்னா அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஒன்று தீர்க்கதரிசி வரணும், இல்லை தீர்க்கதரிசன ஆவியுடையவர்கள் இருக்கணும் உள்ள. சும்மா மகனே மகளே பயப்படாதே, இந்த உடான்ஸ் எல்லாம் விடக்கூடாது. தீர்க்க தரிசனம்னாலே என்ன தெரியுமா? அநேகர் நினைப்பாங்கன்னா வசனம் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, ஆனால் தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறது a new message to the new people at a particular situation. கைகளை ஒத்துக்க தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்பது ஒரு புதிய செய்தி, அந்த நேரத்தில் உள்ள மக்களுக்கு அந்த சூழ்நிலைமையில் கடவுள் என்ன சொல்லுகிறார், அதுதான் தீர்க்க தரிசனம். இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களெல்லாம் நீங்களே போய் லைன், ஆனால் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க போகக்கூடாது, நான் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது. ஆனால் ஆவிக்குரியவன் நிதானிக்கணும்.
ஆவிக்குரிய நிதானிக்கணும். தீர்க்க தரிசனம் என்பது a new message to the new people in a new situation. வித்தியாசமான புதிய சூழ்நிலைமையிலே புதிய மக்களுக்கு தேவன் தரும் புதிய வார்த்தை. யாரும் எழுதி கொடுத்ததெல்லாம் கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து உள்ள வரும்போது பாதைகளை இருதயத்தை சுத்திகரிக்கும் போது அவர் வர்றது மக்களை பரிசுத்தத்துக்குள் நடத்துவதற்காக. ஸோ எப்பெல்லாம் அவங்க உள்ள வந்தாரோ இயேசு, அப்பெல்லாம் ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக அவர்கள் கடந்து வந்தார்கள். இன்றைக்கு சொல்லி முடிக்க போகிற ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இன்னைக்குள்ள காலத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறேன். whenever Christianity comes in, it brings purification. எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவம் சமுதாயத்துக்கு நுழைகிறதோ, சமுதாயத்துக்குள் உள்பிரவேசிக்கிறதோ, சமுதாயத்துக்குள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுது எல்லாம் பரிசுத்தமும் சுத்திகரித்தலும் தான் ஜனங்களுக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே உண்டாகி இருக்கிறது. கைகளை ஊத்துக்கிறத மகிமைப்படுத்தும். ஞானஸ்தானத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். I will preach on some other day, but don't give illustration and finish. பில்லி கிராம் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர். அவர் பிரஸ்தாவில நிரப்பப்பட்டவர். அவர் ப்ரீச் பண்ண இடத்துல, லூசியானா மாநிலத்தில் ஷெவர்போல் என்றதான இடத்துல, ஸ்ரீவாபாட் என்ற இடத்துல, when Billy Graham started preaching, ஏன்னா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொல்லுங்க. பாதையை செவ்வாய் பண்ண இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும்னா அதுக்குரிய பிரசங்கம் பண்ணணும். இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற பிரசங்கமாக இருக்க வழிய இருதயத்தை வருடி கொடுத்து நீ போகிற போக்கில் போ, கண் போன போக்கிலே போகலாமா, அப்படி நீ போ, உன் கூட நான் இருக்கிறேன், ஆண்டவர் வரவே மாட்டார். நோ, அந்த மாதிரி டைலாக்லாம் விடக்கூடாது. liquor sales dropped 540%. When Billy Graham preached in that area, the liquor sales dropped to 40%. 40% இந்த மதுவினுடைய விற்பனை என்ன செஞ்சிருச்சான், குறைஞ்சிருச்சு. The sale of the Bible increased to 300%. கைகளை தட்டி கர்த்தரை சொல்றோம். வேதத்தினுடைய விற்பனை 300% அதிகரிச்சிச்சு. எது அங்கே கிரியை செய்கிறது? பரிசுத்தம் கிரியை செய்கிறது. அந்த மாதிரி பிரீச்சர்ஸ் வேணும் சார். பில்லி கிராம் போல, பில்லி கிராம் என்னைக்கால் சோப் போட்டு பிரசங்கம் பண்ணியிருக்காரா? பிரீச்சிங் கம்பி பாருங்க. You take in YouTube, you see Billy Graham's preaching. Liquor sale 40% குறைஞ்சிருக்கு. Sale of the Bible 300% கூடி இருக்கு. சியாட்டல் என்ற இடத்துல அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது several divorce actions were cancelled. இன்னைக்கு கிறிஸ்தவ கோர்ட்டில் டைவோர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். நிறைய டைவோர்ஸ் கேஸ் எல்லாம் சால்வ் ஆகிருக்கு. அந்த கோர்ட்டு செய்யலை, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல ஜனங்களுடைய இருதயத்திலே குத்துண்டவர்களாகி ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டபோது ஓடி போய் ஒருத்தன் த என்டையர், இன்னொரு இடத்துல சொல்லுகிறேன், நார்த் கரோலினா என்கிற இடம், கிரீன் பெரோ அந்த சிட்டி, த என்டையர் சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிட்டி வாஸ் அஃபெக்டட். அவர் பிரசங்கம் பண்ண இடத்துல, ஊழியம் செஞ்ச இடத்துல இன்டையர் சோசியல் ஸ்ட்ரக்சரே என்ன செஞ்சிருக்கு, அசைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பில்லி கிரஹாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன? Christianity has cleansed the society where Christ is allowed to come as an antiseptic of the Christian faith, cleanses moral poison of the society and leaves it to pure and clean. எங்கெல்லாம் கிறிஸ்தவம் சரியாய் பிரசங்கிக்கப்பட்டதோ அந்த இடத்துல கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு கிறிஸ்துவை மையப்படுத்திய செய்திகள் சொல்லப்படும் பொழுது, ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கிறிஸ்தவ விசுவாசமாகிய ஆன்டிசெப்டிக் என்ற மருந்து அவர்களை நன்னடத்தியின் காரியத்தில், மாரல் சைடில், நம்ம ஸ்கூலில் மாரல் கிளாஸ் இருக்குது, காலேஜில் இருக்குதான்னு தெரில. ஆனால் அந்த காலத்தில் மாரல் கிளாஸில் பொய் சொல்லாத, திருடாதன்னு 2 வார்த்தையை மாத்திரம் தான் சொன்னான். இப்போ அதை காட்டில் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அன்றைக்கு
தேவனுடைய ஊழியர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினபடினாலே the moral poison of the society leaves to clean and pure. பரிசுத்தமாய் மாறினது. தப்புன்னு சொல்லணும். ஆலயத்துக்கு வேதத்தை எடுத்துடுவான்னு சொல்லணும். ஆலயத்து வந்து வேதத்தை வாசி, செல்ல பார்க்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆலயத்தில் உன் கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி உன்னுடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அடுத்தவரை ஏறிட்டு கூட பார்க்க கூடாது. இயேசுவை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டியவரை பார்த்தால், பார்த்து பழக வேண்டியவரோடு நம்முடைய பழக்கமும் நம்முடைய நட்பும் நம்முடைய ஐக்கியமும் நம்முடைய நேரமும் செலவழிக்கப்பட்டதால் கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் மாறி எந்த இடத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோவான் ஸ்நானனுடைய வேலை அதுக்கு தான் வந்தான். அந்த மனம் திரும்புதலை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். எழுப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம். அது மாறணும் சார். நம்முடைய சமுதாயம் மாறணும். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? சரி சொல்லலாம், பாஸ்டர் இருந்துட்டு போகணும், பாஸ்டர் இப்படி இருந்துட்டு போட்டோம். நான் சொல்வேன், நம்ம சமுதாயம் குடிச்சா நம்ம பிள்ளைகளும் குடிச்சு ஒய்ஃபுடைய தாலியை விற்பான். ஒரு நாள்ல பொண்டாட்டி தாலியை வித்துருவான். அவன் எவனும் பறிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா வீட்டில் உள்ள ஜாமான், அண்டா குண்டா எல்லாத்தையும் விற்பான். நம்முடைய வருமானம் சரியாய் செலவழிக்கப்பட வேண்டும். ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும். சாராய கிடைக்கும் மதுபானத்துக்கும் நம்முடைய வருமானம் போகுமானால் ஆண்டவர் சொல்றார், மகனே உனக்கு உயிரை கொடுத்தேனே, சுகத்தை கொடுத்தேனே, பலத்தை கொடுத்தேனே, நாசமாய் போகிற இந்த காரியத்துக்கு உன் வாழ்க்கையை கொண்டு போய் நீ செலவழிக்கிறாயே என்று கேட்பார். அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். ஜீசஸ் ஆண்டவருடைய பிள்ளை ஜோமன், ஆண்டவரே எங்களுடைய சபை சத்தியத்தை பேசணும். ஆண்டவரே ஜீசஸ் ஜீசஸ், தவறுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கிற ஒரு பிரசங்கமா இருக்கக்கூடாது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், உள்ளதை உள்ளது இல்லை சொல்லட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், சத்தியத்தை மக்கள் நேசிச்சா சத்தியத்துக்கிட்ட வரட்டும். சத்தியம் எனக்கு பிடிக்கலன்னா அது அவங்க தலையை எழுத்து. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆனால் ஆண்டவர் நல்லவர். அவர் நல்லதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார். தீமை அவரிடத்துல இல்லை. ஜீசஸ் ஜீசஸ். ஒவ்வொருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் என் குடும்பம் பரிசுத்தமாக இருக்கணும், ஜோமனம் என் ஃபேமிலி பரிசுத்தமாக இருக்கணும், என் ஃபேமிலி பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவர். நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிப்போம் ஆண்டவர். ஜீசஸ். இந்த உலகம் என்னை விழுங்க பார்க்குது ஆண்டவரே, இந்த உலகம் என்னை அழிக்க பார்க்குது. விழுங்க பார்க்கும் சாத்தானை மழுங்க வைத்தீர் அவனை. மழுங்க பார்க்கும் சாத்தானை, விழுங்க பார்த்த சாத்தானை மழுங்க கர்த்தர் வைத்தார். முறியடிச்சார் சிலுவையில, தலையை நசுக்கினார். அந்த மாதிரி ஒரு செய்தியை யோவான் ஸ்நானகன் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ஆலயம் ஆராதனை எல்லாம் கிடையாது. ஊழியத்தினுடைய ஸ்ட்ரக்சரையே கர்த்தர் மாத்திட்டார். ஒரே ஒரு ஆளை கொண்டு வந்து ஆசாரிய குடும்பத்தில் பிறக்க வச்சு, ஆனால் தீர்க்கதரிசியாக மாற்றி பழைய காலத்து ஆராதனை முறைமைக்க முடிவு வச்சு ஒரு புதிய ஏற்பாட்டின் காலத்தை துவக்கம் பண்ணிட்டு போயிட்டார். யாரை கொண்டு கர்த்தர் செய்வார் நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி அனுதின ஊழியம் அளித்திடுவார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார்.
யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். சேர்ந்து சொல்லுவோமா? யாருக்கு தெரியும் எந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவே. யாருக்கு தெரியும் எந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவே. அழைத்தவரே அருமையாய் நடத்தி அனுதினம் ஊழியம் அளித்திடுவார். அழைத்தவர் என்னை, உன்னை, நம்மை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் அருமையாய் நடத்தி அனுதின ஊழியம். வெறும் சண்டே மினிஸ்ட்ரி மாத்திரம் இல்லை, வாரத்தினுடைய எல்லா நாட்கள், மாதத்தின் எல்லா நாட்கள், வருஷத்தின் எல்லா நாட்களும் நமக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் தருவார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் மினிஸ்ட்ரி தருவார். எல்லாரும் பாஸ்டர், எல்லாரும் இவாஞ்சலிஸ்ட், எல்லாரும் அப்போஸ்தலர் அப்படியெல்லாம் சொன்னவங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எனக்கு அந்த அழைப்பு இந்த அழைப்புன்னு. கடைசியில் ஒருத்தர் அதில் நிற்காம வேற பக்கம் தான் போகிறாங்க. எல்லாம் எமோஷனலாக, எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுக்கிறவங்க. ஜீசஸ் என் அழைப்பு என்னன்றதை நானும் ஆண்டவர் உட்கார்ந்து தான் நான் கேட்கணும். ஏன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு பர்சனலாக என் ஆண்டவர் டைப் பண்ணி எனக்கு அனுப்புவார். கைகளை தட்டி எனக்கு அனுப்புவார். பிள்ளைகள்னா அவங்களுக்கு அனுப்புவார். என்னை பார்த்து என் பிள்ளைகளை பார்த்துலாம் கேட்பாங்க, நீங்கள் என்னன்னு. அவங்க பிள்ளை கடவுள் அவங்களுக்கு கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் அவங்க கடவுள் உங்களை நடத்துவார். அவ்வளோதான். எனக்கு பாரம் இருக்குது, தரிசனம் இருக்குது. இந்த பாட்டு பாடணுமா? யோனாவை போல போனாயோ நீயும், நினிவேயின் பாரம் உனக்கில்லையோ. யோனாவை போல போனாயோ நீயும், நினிவேயின் பாரம் உனக்கில்லையோ. யாருக்கு தெரியும் மன்னிப்பார் தேவன் என்று, யாருக்கு தெரியும் மன்னிப்பார் தேவன் என்று. நினிவேயின் மக்களும் மனம் மாறினார். யாருக்கு தெரியும் மன்னிப்பார் தேவன் என்று, நினிவேயின் மக்களும் மனம் மாறினார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவார். இந்த பாட்டு டாக்டர் கிளிஃபோர்ட் குமார்னால எழுதப்பட்ட பாடம். இந்த காலத்தில் டாம்பரின் இப்படி தொடையில தட்டிட்டே பாடுவேன். யாருக்கு தெரியும் முந்தனின் அழைப்பு. மகனே மகளே பேசுவார். யாருக்கு தெரியும் முந்தனின் அழைப்பு, அன்பரின் பாதம் வந்திடுவாய். அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி. நான் வேத மக்களூரில் படிக்கும்போது பாட்டை கேட்டு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன என்று அப்பொழுது இருந்தே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள், ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்துவார். நான் சொன்னது போல the service of God have his own way. ஒரு 5-10 நிமிஷம் கூடிருச்சு. ஆனால் ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன சுவாமி, என்னை எதுக்காக அழைச்சு, என்னை எதுக்காக எங்கள் அம்மா வயிற்றில் எதுக்காக நீர் என்னை பிறக்க வச்சு. இப்போ நல்லா சின்ன வயசில் செத்து போயிருப்பேன். என்னை வந்து கற்பத்திலே கொள்றதுக்கு எங்கள் பாட்டி சைடில் இருந்து எல்லா மருத்துவச்சிகளை வச்சு
கற்பத்துக்குள்ளேயே 8 மணி நேரம் என்னை உள்ள அமைக்கி கொள்ள பார்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுடைய 8 மணி நேர ஜெபத்தில் தான் நான் பிறந்தேன். பெரிய சூறாவளியும் மரங்கள் எல்லாம் உதிர்ந்து ஒரு பெரிய சூறாவளியாக வந்துச்சு. 8 மணி நேரத்தினுடைய போராட்டம். எங்கள் அம்மாட்ட போய் இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது, தேவனை முகமுகமாய் கண்டான், உயிர் தப்பி பிழைத்தான், அவனுக்கு பெனியல் பேர் வைங்க. அவங்க இறந்து போனாங்க. இந்த உலகத்தில் நான் வரக்கூடாதுன்னு நினச்ச ஒரு வேலை செஞ்சால் கூட நான் வரணும்னு கர்த்தர் நினச்சா கர்த்தர் செய்வார். எனக்கு விஷம் வச்சுருக்கிறாங்க பாலில். எங்கள் அப்பா அப்படி ஜோம் பண்ணிட்டு தூக்கி கொட்டினார். அதில் விஷம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மோரிஸ் பழம் தூத்துக்குடிக்கு ஒரு ஒரு பெரிய 10-12 பழம் 10 to 12 பழம் வந்துச்சு. அந்த பழத்தை நான் எடுத்து இப்படி சாப்பிடும் போது எங்கள் அப்பா ஜோம் பண்ணிட்டு டக்குன்னு பிடுங்கினார். பிடுங்கிட்டு அந்த பழத்தை தோலை பிரிச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு பதிலாக அப்படி உடைச்சாரு. உள்ளுக்குள்ள இவ்வளோ பெரிய ஊசி, கோணி ஊசி வரிசையாக இருக்கு. என்ன ஒரு ராஜ தேள் கடிச்சிச்சு தொட்டில் இறங்கி, சரீரம் முழுவதும் மஞ்சள். என் பேரண்ட்ஸ் நினச்சாங்க பென்னி செத்துருவான்ட்டு. நான் சாகலை. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உயிரோட கூட வச்சுருக்கேன். அழைத்தவர் உன்னை அருமையாய் நடத்தி மனிதனை ஊழியம். நான் எல்லாம் ரொம்ப பரிசுத்தமான எல்லாம் கரெக்டாக செஞ்சேன் அப்படின்லாம் இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வழியாய் வந்தாலும் கூட இயேசுவுக்கு கடைசி வரைக்கும் உயிருள்ள காலம் வரைக்கும் உண்மையாக இருக்கணும். அந்த ஆசையை எனக்கு வாஞ்சி எனக்கு கொடுத்துருக்கிறார். அன்மீன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி தருகிறோம். நீர் பேசும், நீர் கிரியை செய்யும். கடைசி காலம் எங்கள் அழைப்பையும் எங்கள் உறுதிப்படுத்தலையும் நாங்கள் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக எங்களோட வாழ்க்கையில் கடந்து போகிறது தான். எங்களோட லைஃப்பில் நாங்கள் யாருடைய லைனையும் நாங்கள் கிராஸ் பண்ணாமல் அது தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னது போல எங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பாதையில் சரியாக ஓடி முடிக்க கிருபை தான். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தான். ஒவ்வொருவருக்கும் அந்த இரக்கத்தை காண்பியும். ஒவ்வொரு மேலே அந்த தயவு வரட்டும். அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, ஒவ்வொரு மேலே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இயேசுவை நிரப்பினது போல நிரப்பட்டு, இயேசுவை நிரப்பினது போல நிரப்பட்டும். நன்மை செய்கிறவளாய் சுற்றி நடக்க, பிசாசின் வல்லையில் அகப்பட்ட யாவரை சுகமாக்கி விடுதலை செய்கிறவளாய் மாற்ற கர்த்தர் எங்களை இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பி அனுப்பும். துதிக்க நம்ம சேர்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சேர்ந்து சொல்ல, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம இவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பெரிந்தும் இருப்பதாக.